பாவலர் எரிசின கொற்றவன் அவர்களின் கவிதை வடிவில் காமத்துப்பால். ஊரான ஊருக்குள்ள 1 கோடி நோய் இருக்கு, இருக்கிற நோய்க்கெல்லாம் இயற்கையில மருந்திருக்கு. வலியா வலி எடுத்து கண்ணு வலி கொல்லையில நந்தியாவட்ட பூவ கண்ணு 2ல் ஒத்திக்கிட்டா காத தூரம் பறந்து போகும் கண்ணு வலி அத்தனையும். நெஞ்சு சளி புடிச்சி நிலகொலைய வச்சதுன்னா விரலி மஞ்சள் வாங்கியாந்து விளக்கரிச்சி சுட்டுப்புட்டு நெடியான புகைய மோந்தா நெஞ்சு சளி மொத்தம் போகும். சிறுநீரு எரிச்சல் வந்து சீரழிவு படுத்துச்சுன்னா ஓரில தாமரைய ஒலத்தி எடுத்து வந்து பக்குவமா இடிச்சு பாலா வடிகட்டி பசுனை கலந்து அத பதமா வச்சுக்கிட்டு 3 வேளை எடுத்துக்கிட்டா முச்சூடும் நீங்கி போகும். நாயுருவி வேரெடுத்து நறுக்குன்னு கடிச்சு தின்னா தேள்கடி விஷத்துக்கு அது தெளிவான மருந்தா போகும். நல்ல பாம்பு கடிச்சு வச்ச நஞ்ச இறக்கணும்னா வாழைப்பட்ட சாத்தெடுத்து அத வம்படியா குடிச்சா போதும். சொடக்கு தக்காளி இலைய பறிச்சு வந்து சொதன்னு அத அரைச்சு காயத்துல கட்டி விட்டா விடிய காலையில வெட்டு காயம் வத்தி போகும். தொண்டை வலி எடுத்து தொந்தரவு பண்ணுச்சுன்னா விளக்கெண்ணெய் கொதிக்க விட்டு சுண்ணாம்பு அதுல விட்டு தோதான சூட்டோட தொண்டையில தேய்ச்சி விட்டா தொண்டவலி அத்தனையும் தொலைதூரம் ஓடி போகும். நோக்காட்ட தீக்கலன்னா சாக்காடு வந்துடுன்னு நோய்க்கு மருந்து தேடி நொம்பலமா போகையில கைவளையல் கலகலக்க காதல் நோய் தந்த பிள்ளை அந்நோய்க்கு அவளே மருந்தானா அப்புறம் நான் என்ன சொல்ல. கைவளையல் கலகலக்க காதல் நோய் தந்த பிள்ளை அந்நோய்க்கு அவளே மருந்தானா அப்புறம் நான் என்ன சொல்ல. திருக்குறள். பால் காமத்துப்பால். இயல் களவியல். அதிகாரம் 111. புணர்ச்சி மகிழ்தல். குறள் எண் 1102. பிணிக்கு மருந்து பிரமன் அணியிழை தன்னோய்க்கு தானே மருந்து. பொருள்: நோயை தீர்ப்பதற்கு பல வகையான மருந்துகள் உள்ளன. ஆனால் அணிகலன்கள் அணிந்த இந்த மங்கையால் வந்த காதல் நோய்க்கு அவளே மருந்தாகவும் இருக்கிறாள்.